ஃப்ரெண்ட்லி கப்பல் 3வது எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்லி கப்பல் 3வது எபிசோடில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைகிறதுங்க. முந்தைய சண்டையின் தொடர்ச்சியாக காலை நேர குளறுபடிகளும் 2வது எபிசோடின் இறுதியில் கார்த்திக் கேட்ட நீ ஏன் அங்க போன, நீ என்ன பண்ண என்ற கேள்வி இந்துவை பயங்கரமாக காயப்படுத்துகிறது. பைக் ஸ்டார்ட் ஆனது. இந்து அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு அமர்கிறாள். வீட்டுக்கு வந்ததும் கதவை வேகமாக சாத்திவிட்டு கார்த்திக்கின் முகத்தை பார்க்காமல் படுத்து விடுகிறாள். மறுநாள் காலை கார்த்திக் தனது தவறை உணர்கிறான். அவள் எவ்வளவு நம்பிக்கை தன் கடந்த கால பயணத்தை பகிர்ந்து கொண்டபோது மற்ற ஆண்களைப் போலவே நாமும் ஜட்ஜ் செய்து விட்டோமே என்று அவனுக்குள் குற்ற உணர்ச்சி ஏற்படுகிறது. இந்திவிடம் சமாதானம் பேச அவளுக்கு பிடித்தமான பில்டர் காப்பி போட்டு எடுத்துக்கொண்டு போய் நீட்டுகிறான். ஆனால் இந்துவே அவனது காப்பியை நிராகரித்துவிட்டு, என் பர்மிஷன் இல்லாமல் என் முன்னாடி வராதே, நீயும் இந்த உலகத்தில் இருக்க மற்ற சாதாரண பசங்க மாதிரி தான் என்று முகத்தில் அடித்தார் போல் பேசிவிட்டு ஆபீஸிற்கு கிளம்புகிறார். ஆபீஸில் இந்துவின் ஒன் சைட் லவ் திடீர் திருப்பம். ஆபீஸிற்கு சென்ற இந்துவிற்கு வேலை பார்ப்பது பெரிய நரகமாக இருக்கிறது. முதல் எபிசோடில் அவள் குறிப்பிட்டார். அவள் ஒன் சைடாக காதலிக்கும் அந்த ஆபீஸில் பையன், அவன் பெயர் விக்ரம் என்று வைத்துக் கொள்கிறான். இந்து சோகமாகவே இருப்பதையும் பார்த்து அவளிடம் பேச வருகிறான். விக்ரம், இந்து என்னாச்சு? நேத்து பார்ட்டியில கூட உன்னை ஒருத்தன் தப்பா கூப்பிட்டான்னு கேள்விப்பட்டேன், ஓகேவா? இந்துவிற்கு விக்ரம் தன் மீது காட்டும் அக்கறையை பார்த்து மனதிற்குள் சந்தோஷமாக இருக்கிறது. கார்த்திக்கு தன்னை காயப்படுத்திய நேரத்தில் விக்ரம் ஆறுதலாக பேசுவது அவளுக்கு பிடித்து போகிறது. விக்ரம் அவளை தோற்றுவதற்காக மாலையில் ஒரு காஃபி ஷாப்க்கு அழைக்கிறான். இந்துவும் கார்த்திக்கும் மீதான கோபத்தின் அவனிடம் செல்ல சம்மதிக்கிறாள். கார்த்திக்கின் பல்லவி ஏக்கம். மறுபுறம் கார்த்திகிற்கு ஆபீஸில் வேலையே ஓடவில்லை. இந்துவிடம் எப்படி மன்னிப்பு கேட்பது என்றே தெரியாமல் தவிக்கிறான். அவனது நெருங்கிய நண்பனுக்கு போன் செய்து புலம்புகிறான். கார்த்திக் மச்சான், பல்லவி போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டில் இந்துவோட சண்டை போடும்போது தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. ஆனா நேத்து தான் தெரியாம அவன் மனசை காயப்படுத்திட்டேன்டா. அப்போதான் தற்செயலாக பல்லவியின் தோழி ஒருத்தி கார்த்திக்கிற்கு போன் செய்கிறாள். பல்லவிற்கு அடுத்த மாதம் வேறொருவருடன் திருமணம் நிச்சயமாகிவிட்ட தகவலை உடைக்கிறாள். இதை கேட்டதும் கார்த்திக்கு நிலைகுலைந்து போகிறான். பல்லவி முற்றிலும் தன் வாழ்க்கையை விட்டு போய்விட்டாள் என்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவனுக்குள் ஒரு பெரிய பாச போராட்டம் வெடிக்கின்றது. கஃபேயில் நடந்த அதிர்ச்சி. கார்த்திகியின் என்ட்ரி. மாலையில் விக்ரம் இந்துவும் கஃபேவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விக்ரம் இந்துவின் கைகளை பிடித்து, எனக்கு உன்னை ரொம்ப பிடித்திருக்கு இந்து, நாம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா என்று ப்ரோமோஸ் செய்கிறான். இந்துவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவளுக்கு திருமணமான விஷயம் விக்ரமுக்கு தெரியாது. அதே நேரத்தில் பல்லவியின் திருமணம் செய்தியால் உடைந்து போன கார்த்திக் மன அமைதியை தேடி அதே காஃபியிற்கு வருகிறான். அங்கே விக்ரம் இந்துவும் கைகளை பிடித்து நெருக்கமாக அமர்ந்திருப்பதை தற்செயலாக பார்க்கிறான். விக்ரம் இந்துவிடம் தவறாகவோ அத்துமீறியவர் நடக்க முயல்வதை கார்த்திக் கவனித்து கொள்கிறான். ஏனெனில் விக்ரம் ஒரு பிளேபாய் போன்ற கேரக்டர். இந்து சங்கடப்படுத்துவதை பார்த்த கார்த்திக் தன் கோபத்தையும் சோகத்தையும் மறைத்துவிட்டு நேராக விக்ரம் முன்னாடி போய் நிற்கிறான். கார்த்திக், டேய் கையை எடுடா. அவகிட்ட இருந்து விக்ரம், யார்டா நீ, எங்க நடுவில் வர்ற? கார்த்திக், நான் அவளோட ரூம்மேட், ஒழுங்க மரியாதை இங்கிருந்து கிளம்பு. விக்ரமுடன் ஒரு சிறிய வாக்குவாதம் ஏற்படுகிறது. இந்து கார்த்திகை தடுத்து விக்ரம் அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாள். எபிசோட எமோஷனல் கிளைமேக்ஸ் ட்விஸ்டில் வீட்டிற்கு திரும்பும் வழியில் இருவருக்குமுள்ள மௌனம் நிலவுகிறது. வீட்டுக்கு வந்ததும் இந்து கத்துகிறாள்.
உனக்கு என்ன தகுதி இருக்கு என் விஷயத்துல தலையிட? நீதானே நேத்து என்ன ஜட்ஜ் பண்ணன? கார்த்திக் கண் கலங்கி இந்துவின் முன்னாடி முட்டி போட்டு அமர்கிறான். கார்த்திக், இந்து என்னை மன்னிச்சிரு. நேத்து நான் கேட்ட கேள்வி தப்புத்தான். பொண்ணுங்க தப்பு பண்றது இல்ல. இந்த சமூகம்தான் அவங்களை அப்படி பார்க்கின்றது. எனக்கு தெரியும். ஆனா நேத்து பல்லவியோட ஞாபகத்துல அந்த பதற்றத்துல உன்கிட்ட அப்படியே கேட்டுட்டேன். இன்னைக்கும் பல்லவிற்கும் கல்யாணம் தெரிஞ்சதும் எனக்கு உலகமே ஸ்தம்பித்து மாதிரி ஆயிடுச்சு. ஆனா கஃபேல அந்த விக்ரம் கையை பிடிச்சப்போ எனக்கு ஏதோ ஆபத்துன்னு என் மனது துடிச்சது. நிஜம் என்ன? நீ என் ஃப்ரெண்டு இந்து. கார்த்திக் பல்லவிக்காக அழுவதையும் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பதையும் பார்க்கும் பொழுது இந்துவின் கோபம் கரைகிறது. அவளுக்கும் கார்த்திக்கின் நிலைமையை புரிந்து கொண்டு அவனுக்கு ஆறுதல் அவன் தோளில் கை வைக்கிறாள். இருவருக்கும் சோகத்தில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் உண்மையான நண்பர்களாக மாறத் தொடங்கும் ஒரு எமோஷனல் நொடிய காட்சியுடன் எபிசோடு 3 மிக ஒரு த்ரில்லராகவே ரொம்ப சூப்பராகவே இருக்குதுங்க. எப்படா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா, இன்னும் ஒரு 10 டேஸில் 3வது எபிசோடு வந்து ரிலீஸ் கிடைச்சிடும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதோடைய அப்டேட் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இதோடைய ரிவ்யூ அப்படின்னு பார்க்கும் பொழுது 2வது எபிசோடில் செம்ம எமோஷனலாகவும் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப லவ்வபுளாக ரொம்ப அழகாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது வேற லெவலில் இருந்தது இல்லையா? உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் பிடித்திருந்தது 2வது எபிசோடு, ஃபர்ஸ்ட் எபிசோடு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. யாரெல்லாம் வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க 3வது எபிசோடுக்கு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 3வது எபிசோட அப்டேட்டும் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்லி கப்பல் 3வது எபிசோடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய். டேக் கேர்.